நிலவரம் இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்றேன். 1 1 2ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே ஒன்று இருக்குது. 1 கூட்டல் 0 பாத்தீங்கன்னா அது ஒன்னாதான் மாறும். உங்க பிரச்சனைய ஒரு மனுஷன்ட்ட சொன்னா அது 2 பிரச்சனையா மாறும். அதுவே உங்க பிரச்சனைய ஒண்ணுமே இல்லாத காரியத்தை பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால உங்க பிரச்சனைக்காக நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஐயோ பிரச்சனைக்கு யாரோ சொல்யூஷன் தேவை, என் பிரச்சனை யாரோ விடுதலை செய்வார் நினைக்கிறீங்க. நீங்க 1 1 2 ஆகி 2 பிரச்சனை தூக்கிட்டு போவீங்க. உங்க சொந்தக்காரனால பிரச்சனை வரலாம், உங்களுடைய நண்பர்னால பிரச்சனை வரலாம், ஏன் நெருக்கமா இருக்கிற யார் மூலியமா கூட பிரச்சனை வரலாம். அது 2 பிரச்சனையா மாறும். அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாம உங்க பிரச்சனை இயேசுட்ட சொல்லுங்க, அது ஒண்ணு இல்லாம மாத்திடுவாரு. ஆனா நெகேமியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 2:20 வசனம் சொல்லி இருக்கு பாத்துட்டீங்கன்னா, அதுல கீழே உள்ள ஒரு வார்த்தை இருக்குது. தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார். அது மேலுள்ள வாசனை வாசிக்கும் போது, நீங்கள் எவ்விடத்துல எக்கால சத்தத்தை கேட்பினால் அவரிடத்திலே வந்து எங்களோடு கூடுங்கள். ஆண்டவர்கிட்ட கூடுங்க, ஆண்டவர்கிட்ட ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னொரு வசனம் இருக்கு, அதுல பார்க்கும் பொழுது யாத்திரா புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம், நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்காக சண்டை போடுவாருங்க, வழக்காடுவார். தைரியமா இருங்க, ஆண்டவர்கிட்ட நம்புங்க. நீங்க நம்புறீங்கன்னா பிரச்சனை ஜீரோவா மாறிடும். இயேசு உங்க கூட இருப்பார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்க கூட இருந்து வழி நடத்துவார். ஆமீன்.